ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். நாம நேத்து நியூ இயர் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவுக்கு நல்ல வரவேற்பு. வீடியோ பார்த்தவங்களுக்கு, லைக் பண்ணவங்களுக்கு, கமெண்ட் பண்ணவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நாம நாளைக்கு மார்க்கெட்டுக்கு உண்டான வீடியோஸ்குள்ள போயிடுவோம். இங்க இருக்க இந்த 4 கிரீன் கலர் லைன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நாம நிஃப்டிக்கு வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டுக்கு உண்டான லெவல்ஸா நாம எடுத்திருந்தோம். ஆனா இந்த லெவல்ஸ் நாம எங்கேயுமே போஸ்ட் பண்ணல. ஏன்னா அன்னைக்கு நாம வீடியோ அப்படின்றத மேக் பண்ணல. டெலகிராம்லயும் லெவல்ஸை ஜாயின் பண்ணல, மிஸ் பண்ணியாச்சு. இப்போ ஏன் இதை காமிக்கிறோம் அப்படின்னா, அன்னைக்கு எந்த ஒரு சூழ்ச்சியும் கிடையாது. ஜஸ்ட் ஏடிஎம் பிரைஸை பேஸ் பண்ணி தான் நாம அன்னைக்கு எடுத்திருந்தோம். ஏன்னா பிரீமியம் அப்படின்றது ஏடிஎம் ஸ்ட்ரைக்ல இல்ல, ரொம்பவே கம்மியா இருக்கு. நாம ஒவ்வொரு நாளைக்கும் தேவையான பிரீமியம் அப்படின்றது அங்க இல்ல அப்படின்றனால ஏடிஎம் ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி தான் எடுத்திருந்தோம். அந்த லெவல்ஸை மார்க்கெட் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கான் அப்படின்றத பாருங்க. எக்ஸாக்டா அவன் கொடுத்த ரெஸ்பான்ஸ் எல்லாமே அந்த ஏடிஎம் ஸ்ட்ரைக்கோட லெவல்ஸ் தான். ஒன்ஸ் அதை பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஆல் டைம் ஹை அப்படின்றத பிரேக் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் ப்ரீமியம் என்ன சொல்லுதோ அதை தான் மார்க்கெட் கேட்கும். இதுல ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட் அப்படின்ற விஷயங்களை நீங்க புரிஞ்சு மார்க்கெட் அடுத்து என்ன சொல்ல வருது, ஒரு கோடை போட்டுட்டு பிளைண்டா அந்த கோடு ரெஸ்பாண்ட் பண்ணும் அப்படின்னு மட்டும் நம்பாம அந்த கோடை நீங்க என்ன லாஜிக்ல எடுக்கிறீங்க, அது ஆப்ஷன்ஸ் மார்க்கெட் செட் ஆகுமா அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஆப்ஷன்ஸ் மார்க்கெட் பிரீமியத்தோட பேசிக் மட்டும்தான். ஒவ்வொரு ஸ்ட்ரைக்லயும் கால் புட்டோட பிரீமியம் அதை பொறுத்து தான் மார்க்கெட் ரன் ஆகும். அதை பேஸ் பண்ணி நீங்க ஏதாவது ஒரு லெவல்ஸை மார்க் பண்ணிக்கோங்க. அந்த லெவல்ஸை லைவ் மார்க்கெட்ல நாம எப்படி பார்க்க போறோம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியை முன்னமே நீங்க பில்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுதான் உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும். ஓகே, இப்போ நம்ம இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு திங்கட்கிழமை மார்க்கெட்டுக்கு உண்டான லெவல்ஸ். திங்கட்கிழமை மார்க்கெட்டுக்கும் நமக்கு பெரிய பிரீமியம் அப்படின்றது இல்லை. ஸோ டைரக்டா நாம என்ன பண்ண போறோம்னா ஏடிஎம் ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி தான் எடுக்க போறோம். அந்த இடத்துல என்ன நடக்க வாய்ப்பு, அதை தாண்டி பிரீமியம் சப்போர்ட் எந்த ஸ்ட்ரைக்ல கிடைக்க வாய்ப்பு, ஒரு செல்லிங் ப்ரெஷர் அந்த ஏரியா பக்கத்துல இருக்கு. அதெல்லாம் எங்கெங்க என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம அடுத்து பார்ப்போம். ஓகே, நாளை மார்க்கெட்டுக்கு உண்டான லெவல்ஸ் என்ன அப்படின்றத எடுத்தாச்சு. என்ன அப்படின்னா 26,483, 26,404, 26,270, 26,216. இதுதான் நம்ம நாளைக்கு உண்டான லெவல்ஸா எடுத்திருக்கோம். இந்த லெவல்ஸை தாண்டி பிரீமியம் அப்படின்றது மார்க்கெட் இப்போ நமக்கு க்ளோசிங் 328 அங்கதான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா நமக்கு தொடர்ந்து மேல போகணும் அப்படின்னா 350 இந்த ஸ்ட்ரைக்குக்கு மேல நின்று பிரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கிற பட்சத்தில் தான் அடுத்த ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் அப்படின்றது எதிர்பார்க்கலாம். இல்ல கீழே வராங்க அப்படின்னா 250 இந்த ஸ்ட்ரைக் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருக்கக்கூடிய வாய்ப்பா இருக்கும். சப்போஸ் இதுக்கு கீழே இருக்கிற வரையும் டவுன் சைட் மூவ்மெண்ட் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். இதை தாண்டி ஒரு செல்லிங் ப்ரெஷர் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். அந்த ஏரியா எங்க இருக்கு அப்படின்னா ஒரு 80 அந்த ரேஞ்ச் 26,080 இந்த ஏரியால ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கு. மார்க்கெட் இதுக்கு கீழே நின்று இந்த 250ல புட்டோட ஸ்ட்ரைக்கை ஐடிஎம்மா மாத்துறாங்க. நாம சொல்ற ஸ்ட்ரைக்குங்க ஐடிஎம்மா இருக்கா அப்படின்றதான் நீங்க பார்க்க போறீங்க. இந்த புட்டோட ஸ்ட்ரைக்கை ஐடிஎம்மா மாத்த முற்படுறாங்க அப்படின்னா மார்க்கெட் நல்ல ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். அது எது வரையும்ங்கிறதுக்கு வாய்ப்பு அப்படின்னா அடுத்தடுத்த நாட்கள்ல 25,950 அந்த ரேஞ்ச் கூட ரீச் பண்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. 25,050, 25,950 இல்ல 26,050 இந்த ரெண்டு ஏரியால ரீச் பண்ணக்கூடிய வாய்ப்பு அதிகபட்சமா இருக்கு. சப்போஸ் கீழே வராங்க அப்படின்னா மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா நியூஸ் இருக்கு, நியூஸால மார்க்கெட் கீழே வந்துடும் அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. பிரீமியத்தை வச்சுதான் ஒரு நியூஸை கிரியேட் பண்ணுவாங்க. பிரீமியம் உங்களுக்கு பை செல் பண்ணதுக்கு அப்புறம் லாபம் நஷ்டம் எதுவா இருந்தாலும் நீங்க பை பண்ற பிரைஸ்ல இருந்து மேல போகுதா இல்ல கீழே போகுதா அப்படின்றதுதான். அதே மாதிரிதான் ஒரு செல்லருக்கும் அவன் செல் பண்ற பிரைஸ்ல இருந்து மேல போகுதா கீழே போகுதா அப்படின்றது. அவன் செல் பண்ற ஸ்ட்ரைக் ஓடிஎம்மாவே நிக்குமா அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் அவன் புரிஞ்சு வச்சிருக்கான். என்ன நடந்தா அந்த ஸ்ட்ரைக் ஓடிஎம்மாவே நிக்கும் இப்படின்ற லாஜிக்கை வச்சுக்கிட்டு தான் ஒரு செல்லர் அப்படின்றவங்க செல் பண்றாங்க. ஒரு இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்
நான் சும்மா 1 லேக் 2 லேக் செல் பண்ற செல்லரை பத்தி பேசல. ஒரு இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர். அவங்க செல் பண்ற ஸ்ட்ரைக் ஓடிஎம்மா நிக்காது அப்படின்னு தெரிஞ்ச இடத்துல தான் அவங்க ப்ராஃபிட்டையோ இல்ல லாஸையோ புக் பண்ணி வெளியேறுவாங்க. அவங்க வெளியேற இடத்துல நாம பையரா தான் இருக்கணும். அந்த சைட் மட்டும்தான் பையரா இருக்கணும். அந்த ஒரு நாட்கள்ல நாம ஆப்போசிட் சைட் ட்ரேட் பண்ணக்கூடாது. இந்த விஷயங்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா உங்களால மார்க்கெட்ல இருக்க டேட்டாஸ், ஓப்பன் இன்ட்ரெஸ்டா இருக்கட்டும், ஆக்டிவ் கான்ட்ராக்ட் டேபிளா இருக்கட்டும், இந்த மாதிரி டேட்டாஸை போய் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அங்க இருந்து இந்த விஷயங்கள்லாம் உங்களால கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்பவும் கம்மி. ஸோ அதனாலதான் நாம என்ன சொல்றோம் அப்படின்னா உங்களுக்கு எதுல லாப நஷ்டம் கொடுக்குதோ அந்த பிரீமியத்தை வாட்ச் பண்ணுங்க. ஒவ்வொரு ஸ்ட்ரைக்லயும் என்ன பிரீமியம் இருக்கு அப்படின்றத மட்டும் வாட்ச் பண்ணுங்க. பிரீமியம் தான் எல்லாமே. எக்ஸ்பைரி டே அன்னைக்கு ஓடிஎம் ஸ்ட்ரைக் எல்லாம் ஜீரோ ஆக போகுது. ஐடிஎம் ஸ்ட்ரைக்குங்களுக்கு எல்லாம் அவங்களோட ரியல் வேல்யூ என்னவோ அதை தான் கொடுக்க போறாங்க. இந்த ஓடிஎம் ஐடிஎம் இதெல்லாம் எங்க இருந்து ஆரம்பிக்க போகுது அப்படின்னா ஏடிஎம்ல இருந்து தான், ஏடிஎம் ஸ்ட்ரைக்ல இருந்து தான். இங்க மார்க்கெட் ஏடிஎம் ஸ்ட்ரைக்ல இருந்து தான் ஓடிஎம் ஆரம்பிக்க போகுது. ஓடிஎம் எல்லாம் ஜீரோ ஆக போகுது. ஐடிஎம்களுக்கு எல்லாம் ரியல் வேல்யூ கிடைக்க போகுது அப்படின்றது 100%. ஆனா இங்க தெரியாத ஒரே விஷயம் ஏடிஎம் ஸ்ட்ரைக் என்ன, எக்ஸ்பைரி டே அன்னைக்கு எந்த ஸ்ட்ரைக் ஏடிஎம் இப்படின்றது தான் தெரியாது. இது மட்டும்தான் மாறுதலுக்குள்ளாயிட்டே இருக்கும். இந்த மாறுதல் எப்படி நடக்குது, என்ன நடந்தா இந்த ஸ்ட்ரைக் ஐடிஎம்மா மாறுவான், இல்ல என்ன நடந்தா இந்த ஸ்ட்ரைக் ஓடிஎம்மா மாறுவான். வெறும்னே ஸ்பாட் அந்த ஏரியாவை ரீச் பண்றது மட்டும் கிடையாதுங்க. அதை தாண்டி பிரீமியத்துல சில விஷயங்கள் நடக்க வேண்டியது இருக்கு. ஆப்பனண்ட்டை வின் பண்ணா மட்டும்தான் அடுத்த மூவ்மெண்ட் கிடைக்கும். இந்த விஷயத்தெல்லாம் புரிஞ்சு ட்ரேட் பண்ணுங்க. ஆப்ஷன்ஸ் மார்க்கெட் வெறும் கூட்டல் கழித்தல். இங்க கொடுத்திருக்க ஃபார்முலா தான் பெரிய ஃபார்முலா. நமக்கு ட்ரேட் பண்ண தேவையானது கூட்டல் கழித்தல். இதை மட்டும் நாம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாவே போதும். சரிங்களா? ஓகே, இந்த லெவல்ஸ் எப்பவுமே டைரக்டா பை செல் பண்ணக்கூடிய லெவல்ஸ் கிடையாது. அதை தெளிவா புரிஞ்சுக்கணும். நாம சொல்ற ஸ்ட்ரைக்குங்க ஐடிஎம்மா இருக்கா ஓடிஎம்மா இருக்கா இதை வேணா நீங்க செக் பண்ணி பாருங்க. இந்த லெவல்ஸ் நாம கொடுத்துட்டோம், இந்த லெவல்ஸ்ல வந்து ரீச் பண்ணிடுச்சு அப்படின்னாவே பை பண்ணிக்கலாம் செல் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் என்னைக்குமே நம்ம சொன்னது கிடையாது. நம்ம கிட்ட படிக்கிறவங்களுக்குமே இந்த ஸ்பாட்டோட லெவல்ஸ் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் தான் அப்படின்றது தான் நம்ம சொல்லுவோம். பிரீமியத்துல தான் நீங்க ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணணும். ஸ்பாட்டை பேஸ் பண்ணி ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படின்றத பண்ணாதீங்க. ஓகேவா? சரி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ற உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. பை.